மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பிரதேசம் புராதன மயானம் என தொல்பொருள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாம் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று மேற்கொண்ட பரிசோதனைகளின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக திணைக்களத்தின் அகழ்வு பிரிவு பணிப்பாளர் நாமல் கொடித்துவக்கு கூறியுள்ளார். தொல்பொருள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அகழ்வாராய்ச்சியாளரான ஏ விஜயரத்னவும் இந்த பரிசோதனையில் பங்கேற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த மயானம் சுமார் 100 அல்லது 150 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இருந்தமைக்கான ஆதாரங்கள் உள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் அகழ்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அனைத்து உடல்களும் மேற்கு திசையில் தலைப்பகுதி இருக்கும் வகையில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் உடல்களின் கைகள் வயிற்றின் மீது வைக்கப்பட்டு உடல்கள் புதைக்கப்படுகின்றமை சம்பிரதாயபூர்வமான நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரதேசம் சில காலம் மயானமாக பயன்படுத்தப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டுள்ளதாகவும் தொல்பொருள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அருகில் கோயில் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டமை மயானம் கைவிடப்பட்டமைக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என திணைக்களம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பிரதேசம் தொடர்பான தொல்பொருள் திணைக்களத்தின் அறிக்கை நேற்று மன்னார் நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.